அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே மேஜிக் புல்லட் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இதை ப்ராபபிளி பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மட்டும்தான் இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுவும் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அதிகமா பயன்படுத்துவாங்க மேஜிக் புல்லட் தியரி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய வீடுகள்லயோ எங்க இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்காக யாரும் வந்து டிவி ஆன் பண்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து நியூஸ் பார்க்கறதுக்காகவோ சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறதுக்காகவோ ஃபுட்பாலு இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியான காரியங்களை பார்ப்பதற்காக தான் நம்ம வந்து டிவி ஆன் பண்ணுவோம். ஆனா நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆட் வரும். இந்த ஆட் வர்றது எதுக்கு, ஏன் வந்து அந்த ஆடுக்கு அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா அவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கிற அந்த இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு மக்களுடைய சைக்காலஜியை வந்து தங்களுடைய லாபத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பேரகன் செப்பல் ஆடோ அல்லது ஒரு காருடைய ஆடு வருது. ஸோ இதை வந்து நம்ம யாரும் விரும்பி பார்க்கறது கிடையாது, ஆனால் அது வரும். ஸோ நம்மளுடைய சூழல்கள் சமயத்துல நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிவி வாங்கணும்னு சொல்லி போனோம் அப்படின்னா, நிச்சயமா அந்த கடையில இருந்து இமீடியட்டா கேட்கக்கூடியது எந்த பிராண்ட் இல்லாட்டா எந்த கம்பெனி டிவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து இமீடியட்டா நமக்கு வர்றது வந்து நம்ம எதை பார்த்தோமோ அதுதான் நமக்கு வரும். ஸோ எதை நம்ம கேட்டோமோ எதை நம்ம பார்த்தோமோ அதுதான் நம்மளுடைய மனதில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஆனதுதான் உடனே வெளியே வரும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவே தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளையும் வந்து விற்றுவிடக்கூடிய அளவுக்கு அது பிரபலமானதுக்கு காரணம் இந்த மேஜிக் புல்லட் தியரி தான். இந்த மேஜிக் புல்லட் தியரியினுடைய ஆரிஜின் அல்லது இதனுடைய ஆணிவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வேதத்துல உபாகமும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுல உன் மனசுல பத்திரப்படுத்துவது மட்டுமல்லாமல் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் வழியில நடக்கிற போதும் படுத்துக்கொள்ள போதும் எல்லா நேரமும் நீ அவங்களோட பேசிக்கிட்டே இரு. ஸோ என்னுடைய செய்கைகள், நான் உங்களை எப்படிலாம் வழி நடத்தினேன், உன்னுடைய வாழ்வில எப்படிலாம் உன்னை போஷித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ வந்து கருத்தாய் போதி. அது எப்படி கருத்தாய் போகுதுன்னா, இது வந்து உனக்கு வந்து கான்சியஸ் லேர்னிங்கா இருக்கக்கூடாது, அன்கான்சியஸ் லேர்னிங்கா மாறணும். எப்படி மாறும்? ஸோ அவர்களுக்கு வந்து எந்த நேரத்திலையும் தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, உட்காந்து சாதாரண பேசிட்டு இருக்கும் போதும் சரி, வெளியில வாக்கிங்கோ இல்லாட்ட ஷாப்பிங் எங்க போனாலும் இந்த காரியத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த இதை தான் இவர்கள் மேஜிக் புல்லட் தியரியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு தியரியை உருவாக்கி, ஸோ எந்த நேரத்திலையும் பேசிக்கிட்டே இருக்கணும், எந்த நேரத்திலையும் பார்த்துட்டே இருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது நிச்சயமாக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அது ஒரு புல்லட். ஸோ அது ஒரு மேஜிக் புல்லட். அது நம்மளை அறியாமலே நம்மளை தாக்கிறோம், தேவைப்படுற நேரத்துல நம்மளை வந்து செலவு பண்ண வைக்கும். ஸோ இதை மையமாக வைத்துதான் இந்த மேஜிக் புல்லட் தியரி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது உருவான இடம் வந்து வேதம். ஸோ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அழகாக சொல்லுகிறார், எந்திரிக்கிற போதும் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எல்லா நேரத்திலும் நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அன்கான்சியஸ் லேர்னிங் வந்து அவன் மனசுல அப்படியே பதியும். அதனாலதான் இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் திருக்குறள் நன்னெறி அது இதுன்னு சொல்லி மெனக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது மனசுல நிற்கிறது கிடையாது. ஆனால் யாருமே சொல்லிக் கொடுக்காம சினிமா பாடல்கள் எல்லாம் அங்க மக்களுக்கு பதிகிறது என்றா, சின்ன குழந்தைங்களாம் நல்லா பதியுது அப்படின்னா காரணம் என்னன்னா, எல்லா டீ கடையில ஓடிட்டு இருக்கும், கல்யாண ஸ்தலங்களில ஓடிட்டு இருக்கும், மகால்ல ஓடிட்டு இருக்கும், எங்க பார்த்தாலும் அது ஓடிட்டே இருக்கும், நம்மள அறியாம அது உள்ள போயிட்டே இருக்கும். ஆக அது நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்காம மனப்படமா மாறிடும். ஆனால் இதுவே நம்ம வந்து வேத வசனத்தையோ அல்லது படிக்கிற காரியங்களையோ நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம்னா அதை மக்கப் பண்ணாதான் அவங்களுக்கு நிற்கும். ஸோ அந்த அன்கான்சியஸ் லேர்னிங் வந்து ரிமைன்ஸ். பட் கான்சியஸ் லேர்னிங் வந்து நிறைய நேரத்துல நம்ம மறந்துடுவோம். அதனால இந்த மேஜிக் புல்லட் தியரி வந்து ரொம்ப ஷார்ப்பா பிளே பண்ணுது. அதை கடவுள் சொன்னதுனால நீங்களும் நானும் கடவுள் நம்மளுடைய வாழ்வில செய்த நன்மைகளை எல்லாம் அது சர்ச்சில தான் போயிட்டு சாட்சியா சொல்லணும்னு அவசியம் அல்ல. எல்லா நேரத்திலும் யார்கிட்ட நம்ம பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடவுளுடைய ராஜ்யம் வந்து சீக்கிரமாக பரவும். அநேகருடைய வாழ்வில அது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச்.